ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இது வந்து நேத்தோட வீடியோவோட ஒரு கண்டினியூஸ் வீடியோ கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் நாங்கள் வந்து இப்போ நானும் டேடியை வந்து எங்களோட பாட்டியை பார்க்க வந்து கேஜிஎஃப் கிளம்பிட்டோம். ஸோ பெங்களூர் பாட்டியை வந்து இங்கே இருக்கிறதுனால அவங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெங்களூர் பாட்டியை வந்து நாங்கள் மீட் பண்ணி இன்விடேஷன் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம பாட்டி வந்து கேஜிஎஃப்ல இருக்கிறாங்க, அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நாங்களே அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் நம்ம டேடியோட கசின்ஸு அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அங்கே போய்ட்டு அவங்களாம் இன்வைட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நானும் டேடி மட்டும் ஒரு லாங் ட்ரைவ் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊருக்கு நாங்கள் கிளம்பிட்டு அவங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு இன்வைட் பண்ணிட்டு நாங்கள் வர போகிறோம். வாங்க, எப்படி போகுது ஏது போகுது. கிளைமேட் கொஞ்சம் மோசமாக இருக்குது, டைமுக்கு போக முடியாமா இல்லையான்னு தெரில. ஆல்ரெடி ஈவினிங் ஆயிடுச்சு, நாம் கிளம்புறதே வந்து 6:30 மணி ஆக போகுது. ஓகே வாங்க, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இல்லை ஓகே பாய். உஷாரு பார்த்துரு. வரும்போது ஸ்நாக்ஸ் பார்க்குறேன், தெரில. இப்போயே லேட்டாக போயின்னுக்குறோம். என்ன இப்போது 6:30 6:40 ஆயினுக்குது. இப்போது டிராஃபிக் அங்கே ஒஸ்கோட்டையில் எப்படி இருக்குதுன்னே தெரில. பயங்கரமாக இருக்கும் இன்னைக்கு லீவு. பாய் மான எவ்வளோ நேரமா 5 நிமிஷமாக கூப்பிட்டுக்கிறான். ஓகே பாய். உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகிற சொல்கிறேன், உங்கள் சம்பந்தியை பார்க்க போயின்னுக்கிறேன். உங்கள் சம்பந்தியை அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களும் எங்கள் பாட்டி கேஜிஎஃப்ல இருக்கிற பாட்டியும் வந்து அவ்வளோ க்ளோஸு. ஃப்ரெண்ட்ஷிப்போட சொன்னாங்க நான் வரேன்ட்டுன்னு. மழை வர்றதுனால வேணாம்மா நீ வீட்டிலே இரு. இல்லைப்பா, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டயர்ட் ஆகிடுவாங்க. ஆமாம், அவங்களுக்கெல்லாம் பாட்டிக்கு நான் 1 ஹவர்னா பரவாயில்ல. 1 ஹவர் கூட இல்லை, ஒரு 1/2 ஹவருக்கு உக்காந்தா பரவாயில்ல. 1 ஹவர் 1.5 ஹவர் 2 ஹவர்ஸ் ஆகும் போகிறதுக்கு. போனோன்னா அவங்க அலச்சில ஓடி வருவோம்ப்பா. இவங்க போய் ரெஸ்ட் எடுத்தா பரவாயில்ல, டயர்ட் ஆகிடுவாங்க. அதனால தான். சரி ஓகே டாடி, ரெடியா கிளம்பலாமா? ஓகே பாய் மம்மி. சரிம்மா. ஓகேப்பா, உஷார் பார்த்து. நல்லா இருந்ததுன்னா உன்னையே கூப்பிட்டு போயிட்டு இருப்பேன். நீ ட்ராவல் பண்ணக்கூடாது, அதனால தான். சரி, அதனால பார்த்து உஷா. நான் சொல்கிறேன் பாட்டிக்கு. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன். ஓகே ஓகே பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நானும் டேடியும் கிளம்பிட்டோம். ஸோ வந்து டேடி வந்து ஏதோ வாங்குறதுக்கு வந்து இறங்கி போனார். இப்போது வந்து என்னன்னா, நான் வந்து I10 தான் போயின்னு டேடியோட காரில் தான் போயின்னு இருக்கேன். I20 போகலாம், பட் என்னன்னா கிட்ட அதுக்கு டைம் வந்துச்சு இல்லைங்களா. ஸோ ரொம்ப ஓடிட்டாலும் அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை ஆகும். ரொம்ப ரன் ஆயிடுச்சுன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸில் வந்து அது கம்மியாகினே வரும். அதனால வந்து வானான்னு சொல்லிட்டு டேடியை வானான்ட்டார், நம்ம I10 போகலான்ட்டுன்னு. ஏன்னா போகிறதுக்கு 100, வரதுக்கு ஆல்மோஸ்ட் ஆகிடும் 150 ஆகிடும். 150 கிலோமீட்டர், 150 to 160 கிலோமீட்டர்ஸ் ஆகிடும் அப் அண்ட் டவுனு. அதனால் வந்து இன்னும் 100 ஏறிடுச்சுன்னா எனக்கு கம்மியாகும்னு சொல்லிட்டு தான் நான் I20 போகல. ஸோ I10 போனேன். இது கூட வந்து லேஸ்பட்ட கார் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 11 to 12 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த கார் வாங்கி. இன்னும் வரைக்கும் கன் மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டிங்க, நீங்கள் உங்கள் கார் கொடுக்குறதோட டேடி கார் கொடுக்கலான்னு சொன்னீங்கல்ல. அது அவர் கொடுக்க மாட்டேன்றாரு ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்க மாட்டேன்றாருன்னா அது அவருக்கு இது ரொம்ப சென்டிமெண்ட்டான கார் அவருக்கு. இது வந்து அவர் இது கூட ரொம்ப ஓடல. ஒரு 11 இயர்ஸ்க்கு இது வரும். இப்போ தான் 40,000 ஓடிக்குது. எந்த அளவு 4 இயர்ஸ்க்கு கிட்ட 39,000 ஓடிடுச்சு. ஸோ வந்து இது ரொம்ப ஓடவே இல்லை. இது ரொம்ப கம்மியாக ஓடிக்குது. பார்க்கணும் I20க்குனா இது ரொம்ப கம்மியாக ஓடிக்குது. ஸோ இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியில் வாங்கின கார் வந்து இது I10 தான். இது வந்து நல்லா இருக்குது. இது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சின்ன காரு ஃபேமிலிக்கு. ஸோ நானும் இது மனசு வரலடா நீ அது கொடுத்துக்குவோன்னா நானும் கேட்கல. அது அவரோட ஃபேவரட் காரு. என்னதுக்கு சும்மா அவரோட ஹாப்பினஸை நமக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம I20 வந்து கொடுத்துடலான்னு பிளான் பண்ணி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். ஸோ நம்ம வந்து இப்போ NE7 அதே ரோட்டில் தான் போவோம் நம்ம. ஸோ இதே ரோடு தான் நம்ம கேஜிஎஃப் போனாலும் NE7 தான், நம்ம சென்னைக்கு போனாலும் NE7 தான். ஆனால் இன்றைக்கி வந்து அப்படியே கரெக்டாக எங்களுக்கு 30 மினிட்ஸ்லேயே வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டோம். எக்ஸிட் ஆக போகிறோம். எக்ஸிட் ஆகி இப்படி லெஃப்ட் எடுத்தால் பங்காரப்பேட்டு, அதில் கேஜிஎஃப் எல்லாம் இப்படி கனெக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த கார் வந்து பிச்சு தள்ளின்னு வந்தோம் ஃபாஸ்ட்டாக. 2 பேர் ஜாலியாக பேசிக்கின்னு வந்தோம். ஓகே, நாங்கள் பயணத்தை கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு பார்க்குறீங்களா, இது வந்து பெட்டு பாட்டிக்கு. இது வந்து வாங்கி தைச்சி எடுத்துன்னு போயின்னுக்கிறோம். புதுசு இது தைச்சி எடுத்துன்னு போயின்னுக்கிறோம். அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேஜிஎஃப்குள்ளே என்ட்ராயிட்டோம். என்ட்ரானோன்னா டேடி ஒரு எக்ஸைட்மெண்ட். அவர் ஊருக்கு உள்ளே வந்தாலே நம்மளுக்கு ஸ்டோரி சொல்லின்னு வந்துனுக்குவார். சொன்னிருந்தே தான் சொல்லுவார், ஆனாலும் அது வரும்போதெல்லாம் அதை ரிப்பீட் பண்ணின்னு தான் இருப்பார்.
இது எங்கள் சொந்தக்கார வீடு இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோன்ட்டுன்னு அதெல்லாம் ஒரு குஷியாக இருக்குது. இங்கே யார் இருக்கிறது? எங்கே தாமரை சொன்னிருந்தீங்க வந்து நம்ம டாட்டாவோட அண்ணன் பசங்கள்லாம் அங்கே இருப்பாங்க அசோக் நகரில். பட் அவங்கெல்லாம் வந்து சென்னையில் செட்டில்டு ஆல்மோஸ்ட். ஓகே ஓகே ஓகே. தாம்பரம். இது புதுசாக கட்டிக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. பெட்ரோல் பங்கே கஷ்டம் எங்கெல்லாம். ஏதோ 1-2 ரோடுங்களே இல்லை இப்போ. ஆமாம், இப்போ பரவாயில்ல, எல்லாம் சூப்பராக போட்டுக்கிறாங்க ரோடெல்லாம். பயங்கர இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. கொஞ்சம் பேர் அந்த கேஜிஎஃப் படம் வந்தோன்னா நிறைய பேர் விசிட்டருங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு. டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த கேஜிஎஃப் படம் பார்த்தோன்னா ஓகே கேஜிஎஃப்ல அந்த மாதிரி இருக்குது போலன்ட்டுன்னு. இங்கே என்ன இருக்குது தெரியும்? உண்மையாக சொல்லுங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. கேஜிஎஃப்ன்றது ஒரு ஊர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து மைனிங் தான் ஃபேமஸ் இந்த ஊருக்கு. ஃபேமஸ் ஒன்று சீஃப் அண்ட் பெஸ்ட். இங்கே வாழணும்னா இங்கே தான் கேஜிஎஃப்ல தான் கஷ்டம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பச்சை எல்லாரும் வந்து பெரிய ஆளுங்க தான். கேஜிஎஃப்ல பச்சு கிராஜுவேட் ஆகிக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஊரில் எல்லாம் பெரிய பெரிய லெவலில் தான் இருப்பாங்க. நிறைய பேர். ஆனால் பாதி பேர் ஒரு 80-60% வந்து பெங்களூர் செட்டில் ஆகிட்டுக்கிறாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். இங்கே அதுதான் இங்கே பச்சவங்க எல்லாரும் நீங்கள் யாரும் எங்கே கேட்டீங்க கேஜிஎஃப் எங்கனாலும் மேனேஜரு இதில் இருப்பாங்க. ரயில்வே பெம்மல் கெஸ்டட் அவங்களாம் நிறைய பேர் கெஸ்டட். ஆமாம் 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 ஆமாம். ஓகே சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ரோடெல்லாம் கூட பெங்களூரில் இல்லை. அது உண்மைதான். அது ஒன்று இங்கே ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது. அங்கெல்லாம் இங்கே பரவாயில்ல. இங்கெல்லாம் பரவாயில்ல. லைட்டு பாரு அவ்வளோ கிட்ட ஒரு 2 அடி கூட எடுத்துக்கல. நிறைய லைட்டுங்க நிறைய இருக்குது. நம்ம கேஜிஎஃப் ஃப்ரெண்ட்ஸுங்க யார் யார் இப்போ இன்ன வரைக்கும் நீங்கள் கேஜிஎஃப்ல இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம சொல்லிட்டே வரல அவங்களுக்கு பாவம். அவங்க திருப்பி ஷாக் ஆவாங்க. என்னன்னா நீங்கள் வரும்போதெல்லாம் சொல்லவே மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆவாங்க. இப்போ கூட டாடி கிட்ட கேட்டேன், டாடி நீ சொல்லியா டாடி? என்ன நான் சொல்லவே இல்லைப்பா வந்துக்கிறோன்னு சொல்லிட்டு. சரி ஓகே இறங்கி போய் உள்ளே போய் பார்ப்போம். சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். டாடி உங்களை திட்ட போகிறான் சொல்லாம வரேன். ஃபர்ஸ்ட் யாரை பாதி எட்டி பார்க்குறாங்கன்னு பார்த்துருந்தாங்க. இதோ வரோம் ஷாக் ஆயிடுவாங்க நான் சொல்ல. ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்டி? நாங்க 2 பேரும் மட்டும்தான். எதுனா ஒன்று ஆகுது. ஆமா அன்னைக்கு இன்னும் மோசமாயிருந்துச்சு. காலு உள்தான் அன்னைக்கு நடக்கவே முடியல. அப்புறமா என்னைக்கோ கேட்காதவர் என்னை வந்து கேட்டாரு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போப்பான்னு. சரி நான் அப்பமா கூப்பிட்டு போனா ஒன்னே இல்லை பரவாயில்ல டாக்டர் சொல்லும் போது தான் எங்களுக்கு நிம்மதி. இல்லைன்னா இதெல்லாம் வேணான்ட்டாங்க. ஸ்கேன் எல்லாம் வேணாம் ஒன்னே இல்லை ஒரு 2 நாள் வந்து வீட்டில் ஐஸ் வச்சா போதும்ட்டாங்க. ஆமா ஆமா ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம். வந்துருங்க எல்லாரும் வந்துருங்க. சரி சரி எல்லாருக்கும் கொடுக்கலாம். நான் கார்டு கம்மியா சரியா? ஓகே எப்படியாவது வந்துடணும். நீங்க ஒரு நாள் முன்னாடியே வந்துருங்க. இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட வந்துருங்க. பாட்டி வந்துருங்க. பாட்டி வளகாப்பு வச்சுக்கிறோம். சொல்றதுதான் வந்து வந்துருங்க. அவங்க கூட வாங்க. மிஸ் பண்ண கூப்பிடுவாங்க அம்மா. இன்னைக்கு தான் வந்துச்சு. இல்ல நான் போன வாரமே வந்திருப்பேன். இன்னைக்கு வந்த உடனே நான் வந்து சரிவா ஃபர்ஸ்ட் அலாமா கிட்ட போயிட்டு வந்துடலாம். அங்க வந்து மாமி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு உங்களுக்கு எத்தனை வந்துட்டேன். இந்த மோனா லைன்ல. ஹலோ ஹலோ குட் ஈவினிங் அல்லம்மா. குட் ஈவினிங்மா. எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கிறோம்மா. அப்புறம் உன்னை தினம் பார்க்குறேன்ல. ஒரு நாள் தவறுதில்ல. பார்த்துக்கம்மா நல்லா சாப்பிடு. இன்னும் ஆயிடுச்சு கிட்ட ஆயிடுச்சு. இது வேணா அது வேணான்னு சொல்லாத. நல்லா சாப்பிடு. அப்புறம் அம்மா இருக்கிறாங்களா? வரேன் கண்டிப்பாக வரேன்.
சொல்லுமா இப்போ சாப்பிடுவோம்மா. வந்துருங்க மிஸ் பண்ணாம. சரி பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். இப்போ அடுத்தது வந்து இன்னொரு கசன் வீட்டுக்கு. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி வந்துச்சு ஒன்றை பொறுமையில் இருக்கும் பாடி லாங்குவேஜ் இது பண்ணால் கத்துறா எல்லாம் வந்து அவங்க பண்ணி தூக்கணும் கேட்டா கொஞ்சம் ஷூ எல்லாம் பேந்து வந்துச்சு. அது இங்கெல்லாம் அடிப்பட்டு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன், வளகாப்பு வச்சுக்கிறேன், எல்லாம் ஃபேமிலியாக வந்துருங்க. சரிப்பா. ஸோ எல்லாம் வந்துருங்க. சரிப்பா. ஆண்டி வந்துருங்க. ஆண்டி உங்களுக்கு ஒன்று கொடுத்துறேன் இருங்க ஆண்டி. குத்துரு இல்லை அங்கிள் வந்துருங்க அங்கிள். தேங்க்யூ. சரிதம்மா அண்ணன் சொல்லிடுங்க. எல்லாரும் கூட்டிட்டு வாங்க. ரேவதி தூங்கிட்டுக்குதா? ரேவதிக்கு சொல்லுங்க. ரேவதி அக்கா எவ்வளோ வருஷம் விட்டு வர தூங்கிட்டு இருக்கா. அப்புறமா மெசேஜ்ல வந்து கேட்க அவரிவிடா. சரி சொல்லுங்க, நான் வந்து போறேன் சொல்லுங்க. நான் மெசேஜ் பண்றேன் அக்காக்கு. ஹாய். வந்து இறங்கணும்னா வெளியே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மேடம். எனக்கு புரிஞ்சு இருக்க முடியல. ஆமா மெசேஜ் போட்டுனே இருந்துச்சு. அதுக்குன்னு நீங்க அந்த மாதிரி எப்போ வருவீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. எப்போ வரீங்க அந்த மாதிரி இல்லை. மிஸ் பண்ணிடுச்சு என் பிள்ளை நான் இல்லாம. இப்போதான் மூஞ்சிக்கு வந்து அப்படியே பிரைட்னஸ். ஐ வில் நாட் டாக் டு யூ. இருக்கா? நான் இல்லைன்னா என்ன சாப்பிட்றா பத்தியா? அப்படி போனோன்னா இஷ்டத்துக்கு எடுத்து வாயில போட்டுக்கிறது எல்லாமே. ஓகே பார்க் பண்ணிட்டு வரேன். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வேலை முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஜிகர் தண்டா வாங்கி வச்சுக்கிது. எங்கேருந்து? திண்டுக்கல் தலப்பாக்கா டீ. ஜிகர் தண்டா நீங்களே சாப்பிடுங்க. இருக்கு எல்லாருக்கும் தான் வாங்கினது. ஆனால் ரொம்ப நாள் தான் நானும் யோசனை பண்ணியிருந்தேன். நீங்க குடிச்சது இல்ல? குடிச்சிருக்காப்பா, எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. ஓகேவா? எங்க தரமா நான் குடிச்சிக்கிறேன் நான் சொல்றேன் பாரு. இப்போ நம்ம சர்ச் போவல்ல, பெசன் நகர் சர்ச் போவல்ல, மாதா கோயில். ரைட் இட்லி கடை. மாதா கோயில் ஆப்போசிட்ல இட்லி கடை இருக்குல்ல. நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து இது டேஸ்ட் பண்ணினா அந்த கடையில தான். அப்ப நான் பைக்ல வந்திருந்தேன் சென்னைக்கு. அப்ப நீ எல்லாம் யாரும் கூட எனக்கு தெரியாது. அது முன்னாடி வந்திருந்து அப்போ வரும்போது அங்க ஃபேமஸ் ஆக்சுவலா. அப்போ வரும்போது ஜிகர் தண்டான்னு எனக்கு கேள்விப்பட்டாங்க. யாரும் சாப்பிட்டு இருந்தாங்க. நானே என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வாங்கினோம். அந்த ஜிகர் தண்டா மேல ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்தாங்க. ஆமா இதுல இல்ல. ஆமா இது வந்து ஆக்சுவலா ஜிகர் தண்டானாலே அந்த ஐஸ்கிரீம் தான். அதான் பார்த்தேன். இதெல்லாம் ஜூஸ் மாதிரி. சரி ஓகே, என் கடையில முஸ்டா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க 11:30 வீட்டுக்குள்ள வந்துட்டோம். எங்க கரெக்டா நான் 11:30 சொன்னேன். நம்ம சீக்கிரம் வந்துட்டோம்ப்பா. எங்க ஒஸ்கோட்டையில இந்த டிராபிக் எப்பவுமே அந்த டிராபிக் அது இல்லைன்னா இன்னும் சீக்கிரம் உள்ள வந்துருப்போம். நம்ம 11 வந்துருப்போம். நம்ம ½ அங்க பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, ஆனா 8 o'clock போனோம். உள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். 11:30 வந்துட்டோம். ஆனா சாரி கைஸ், நீங்க கேட்ட வடை இல்லை. இந்த டைமும் நாங்க வடை வாங்கி வந்தாலும் தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் கேஜிஎஃப் என்டர் ஆகணும்னு நாங்க வந்து எங்க பாக்கெட்டுக்கு போல அப்படியே போயிட்டு கடை கிட்ட போய் நிக்க வச்சோம். ஏன்னா கடை சாத்திடுவாங்கன்ட்டுன்னு பார்த்தா சண்டேஸ் இல்லையா. வெரி பேட். ஆனா நானும் ரொம்ப என்ன தரமா சொன்னேன். நான் அங்கேயே வந்து சைடில் இறங்கி சாப்பிட்றேன். நிறைய ஒரு 2 வாயில போட்டுன்னு மிச்சம் வந்து பாவம் நம்மளுக்காக வெயிட் பண்ணி இருப்பாங்க வீட்டில். பாட்டிக்கோ வாங்கின்னு போகலாம், அவங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளுக்கும் இது வாங்கி போனாலாம் அது யாருக்கும் இன்னைக்கு எதுவும் இல்லை. சண்டே இருக்காது இல்லை. ஓகே மொட்டில் நான் கண்டுபிடிச்சல. நெக்ஸ்ட் டைம் போனா நான் வாங்குறதுக்கு போனா சண்டேக்கு போக மாட்டேன். சண்டேக்கு இல்லை, சண்டேலே போக மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கேஜிஎஃப் போயிட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டின்னரெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் வந்து மேலே வந்துட்டேன் ரூமுக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நானும் டேடி மட்டும்தான் ஜாலியாக பேசின்னு போனோம். எப்படி வந்தோன்னே தெரில. ஏன்னா 2 பேரும் பேச்சு கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சுன்னு தான் இங்கே ஒஸ்கோட்டையிலேருந்து அது பாட்டுன்னு அப்படியே போயிட்டோம். அப்படியே ஜாலியாக வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இந்த இன்விடேஷன் வந்து முன்னாடியே எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருந்தா நான் இதே மாதிரி எல்லாருக்கும் நான் சென்னைக்கோ போய் வந்து எல்லாருக்கும் நான் இன்வைட் பண்ணலான்னு தான் பிளான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, லேட்டாக வந்துச்சு. எங்களுக்கு இருக்கிறதே கவுண்டிங் டேஸ் தான். கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுவும் லீவ் இருந்தால் தான் என்னால் இந்த மாதிரி வெளியே போய் கொடுக்க முடியும். லீவ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி லீவுன்றதுனால நான் எப்படியோ போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணின்னு போய் கொடுத்துன்னு வந்துட்டேன். இந்த ஒரு வேலை முடிச்சுன்னு வந்துட்டுன்னு. ஏன்னா வேறு டேடி சைடெல்லாம் கேஜிஎஃப் தான், மம்மி சைடு எல்லாரும் பெங்களூர் தான். ஸோ இங்கே இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. வேலை முடிச்சோன்னா ஈவினிங்கில் கூட நான் போயிட்டு டேரெக்டாக போயிட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆனால் ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் எனக்கு ஃபுல் டே லீவ் இருக்கணும். அப்போ தான் வந்து ஆகும். அதனால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த டேடி சைடில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப கிட்ட வர்ற எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட என்ன சொல்கிறது,
எனக்கு வந்து அது சொல்ல தரல, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தரல. ஆனால் டெய்லி நான் வந்து ஒரு ஹாப்பியாக எழுந்துக்கிறேன், ஹாப்பியாக வந்து ஓகே இன்னைக்கு வந்து இது பண்ணணும், இன்னைக்கு வந்து நம்ம இன்விடேஷன் வந்துடும், நாளைக்கு போய் இன்விடேஷன் இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அப்புறமா இது சொல்ல அது சொல்ல, கேட்ரிங் எல்லாமே எனக்கு இது ஒண்டி தான் வந்து எனக்கு டெய்லி ஜாலியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே இருக்கும், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.